நாங்க எல்லாம் சரியா தான். சரியா இருக்கா சார்? எல்லாம் நோட் எல்லாம் நோட் பண்ணி பண்ணியாச்சு சார். ஏமா எல்லாம் சரியா இருக்கே. ஏன் இப்படி பொய் புகார் கொடுத்து எங்களை அலைய விடுறீங்க? அப்படி போடு. நம்மளால விவரமா தான் நின்றுட்டு இருக்கானா? சார் பொய் புகார்லாம் கொடுக்கல சார். நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? எங்க மேலே சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார், நகைகளை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கீங்களே அது ஏன் சார்? பழைய நகையெல்லாம் தனியா எடுத்து வச்சோம்மா. நாங்க வச்சிருக்கிற லிஸ்ட்லயே பழசு புதுசுன்னு தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி சரியா இருக்கான்னு பார்த்தோம். நகைங்க எல்லாம் சரியா இருக்கு. இதுல எந்த போலி நகையும் கலக்கல. எல்லாமே ஒரிஜினல் நகைங்க தான். ஆமாம்மா, எல்லாம் ஒரிஜினல் நகை தான். என்னப்பா கதிரு, என்னமோ என்ன கையும் காலமா புடிச்சு கொடுக்கற மாதிரி அப்படி ஒரு தெனாவட்டா பார்த்த? என்ன ஒன்றரை கொண்டாட்டி கொடுத்த தைரியமா? நான் பேர்ல மட்டும் உத்தமன்ல, ஊருக்குள்ள உதாரண மனுஷனா வாழ்றதுலயும் உத்தமன் தான். யார பார்த்து சந்தேகப்படுறீங்க? எம்பா கதிரு, நீ எங்களை முறைச்ச முறைப்ப பார்த்துட்டு நாங்களும் எல்லாம் உத்தமனையாவ சந்தேகப்பட்டுட்டோம். என்னப்பா நீ ஒண்ணு கை நீட்டுற, இல்ல பாக்குற பார்வையிலே மிரட்டுற. கேட்டா நியாயம் உங்க பக்கம்ன்ற. மொத்தத்துல எங்க பொழப்ப கெடுத்ததுதான் மிச்சம். கலையரசியும் எங்களை குழப்பி விட்டுருச்சு. நல்ல குடும்பமா கிளம்பி வந்தீங்கம்மா, உத்தம ஐயா மேல குத்தம் சொல்றதுக்கு. எதையும் யோசிச்சு பண்ணுங்க. அவங்களையெல்லாம் சொல்லி ஒன்னும் குத்தம் இல்லம்மா. இந்த நிக்கிதே காளிமுத்தன்னம்மா, அவ அன்பு. அவ கழுத்துல இருக்கிற தாலிய காப்பாத்திக்கிறதுக்கு தான் என்னென்னமோ குட்டிகரன் அடிச்சு இவங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க பாக்குது. அதுக்கு நம்மள ஊறுகாய ஆக்க பார்த்தா எப்படி? ஏங்கண்ணு, இவைய கூட இருந்து நீயும் அப்படியே இவங்க ரூட்லயே கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட போல் இருக்கு. நடத்து. ஆனா நீயும் இவங்கள மாதிரி ஊர் பகையை சம்பாதிச்சுக்காதம்மா.